சைவ நாயன்மார்களில் முக்கிய மூவரில் ஒருவரான அப்பர் சுவாமிகளின் அருமையான வாழ்க்கை கதை. அப்பர் கி.பி. 7ஆம் நூற்றாண்டில் திருவாமூரில் பிறந்தார். அவரது இயற்பெயர் மருநீக்கியார். அவரது அக்கா திலகவதியார். சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்ததால் அப்பர் தனது அக்காவுடன் வாழ்ந்தார். அறிவிலும் பாசத்திலும் சிறந்து விளங்கினார். ஆனால் இளமையில் சமண மதத்தின் வாதத்தால் ஈர்க்கப்பட்டு சமண மதத்தில் சேர்ந்தார். அப்போது அவருக்கு தரணிதரர் என்ற பெயர் வழங்கப்பட்டு சமண மதத்தில் உயர்ந்த பதவி கிடைத்தது. அக்கா திலகவதியார் இதனால் மனம் உடைந்து திருவாமூரில் சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார். இறைவனின் அருளால் தரணிதரர் கடுமையான வயிற்று நோயால் வாடினார். அந்நேரத்தில் அவர் மனம் உருகி இறைவனை நினைத்து கூற்றாயினவாறு விளக்ககளேர் என்று பாடியதும் அவரது நோய் உடனே குணமடைந்தது. அந்த நாளிலிருந்து அவர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். அப்பர் மீண்டும் சைவ நெறியில் முழுமையாக ஈடுபட்டார். தேவார பாடல்களால் இறைவனின் மகிமையை பரப்பினார். அவரது பாடல்கள் பக்தி, தாழ்மை, கருணை, பிழைத்தல் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தினர். அவர் கோவில்களை சுற்றி தூய்மை செய்து பக்தர்களுடன் சேர்த்து பாடினார். ஒரு நாள் அவர் சிறுவயதிலேயே பக்தி பாடல்களால் பிரபலமாகியிருந்த திருஞான சம்பந்தரை சந்தித்தார். சம்பந்தர் அப்பரை அன்புடன் அப்பர் சுவாமிகள் என்று அழைத்தார். இருவரும் சேர்ந்து பல இடங்களில் பயணம் செய்து சைவத்தை மக்களிடையே பரப்பினர். சோழ நாடு, பாண்டிய நாடு, சிற்றூரிலிருந்து பெரியூர் வரை சென்றடைந்தார். அவரது பாடல்கள் பின்னர் தேவாரம், திருத்தொண்டர் தொகுப்பில் சேர்க்கப்பட்டன. அப்பர் வாழ்நாள் முழுவதும் பக்தியில் மூழ்கி இறுதியில் இறைவனின் திருவடிகளை அடைந்தார். சைவ நாயன்மார்களில் முக்கிய மூவரில் ஒருவராக விளங்கினார் அப்பர் சுவாமிகள்.